வணக்கம் மக்களே. ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரீஸ்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மெட்ரிக்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். லாஸ்டா நம்ம பார்த்த மெட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசெட். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROIன்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெட்ரிக்ஸ். இது ஒரு கம்பெனியோட ஒரு எஃபிஷியன்சி பிளஸ் ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கக்கூடிய ஒரு மெட்ரிக் அகெயின்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது கம்பெனிக்குன்னு மட்டும் இல்லை, நமக்கும் இந்த ROI அப்படிங்கிறது நமக்கு உபயோகப்படும். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அவங்க எவ்வளோ எஃபெக்டிவா இல்லைன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அதுல இருந்து வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதா பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் ROI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ல ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டா அதோட ப்ரைஸ் 12,000 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 இயர் கழிச்சு நம்மளோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 12,000 மைனஸ் 10,000 ஈக்குவல் டு 2,000. ஸோ 2,000ங்கிறது நம்மளோட நெட் ப்ராஃபிட்டா இருக்குது. ஸோ நம்ம காஸ்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், 2,000 ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி 2,000 டிவைட் பை 10,000 இன்ட்டு 100 போட்டால் 20% ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டான இந்த 10,000 ரூபாய்க்கு எகெயின்ஸ்டா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 20% அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது. ஸோ இதை தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வச்சு நம்ம சொல்றோம். இது ஒரு கம்பெனிக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, இல்ல புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க புது விதமான ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அது மூலமா அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறதா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு 1000 எல்லாம் 1200 பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க புதுசா ஒரு 20 பிரான்ச்சஸ் போடுறாங்க. ஸோ இந்த 20 பிரான்ச்சஸ் அவங்க ஆட் பண்ணது மூலமா அவங்களோட ரெவன்யூ எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அப்படிங்கிறது பாக்குறதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு 20 பிரான்ச் புதுசா ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கான பில்டிங்ஸ் ரெண்ட்டுக்கோ இல்ல அவங்க ஓன் பில்டிங்ஸோ அவங்க கட்டணும், பிளஸ் அதுக்கு ஸ்டாஃப்ஸ் போடணும், அவங்களுக்கு சேலரி பிளஸ் ரன்னிங் காஸ்ட் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள தான் அடங்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா அவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேங்க்னு மட்டும் இல்லாம இப்போ ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு ஜுவல்லரி கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனி ஒரு புதுவிதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா அவங்களுக்கு புதுசா கஸ்டமர்ஸ் வர்றாங்க, அது மூலமா அவங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா அவங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதுல அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ அதுதான் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லுவோம். இதே இது ஒரு ஃபார்மா கம்பெனி, அதாவது ஃபார்மா செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, ட்ரக் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா அவங்க எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் மூலமா அப்படிங்கறது பாக்குறதா இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்ரிக் ஒரு சிம்பிளான மெட்ரிக், பிளஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிக் தான். இது கம்பெனிகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ROIங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ROIங்கிறது இயர் ஆன் இயர்ல எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.